வெல்கம் டு யாசிகா சூர்யா சேனல். கடந்த வீடியோஸ் பூரா பேச்சுலருக்கு பிகினருக்கு தான் ஈஸியாக போடுறேன். எல்லாமே ஒன் பார்ட் அந்த மாதிரி ரெசிபிஸ் போடலான் இருக்கேன். அதில் நண்டு கிரேவி எப்படி ஒன் பார்ட்லேயே செய்யலாம் ஈஸியாக. இதுக்கும் வதக்க தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை. அதுக்கு தேவையான நண்டு, 3 வெங்காயம், தேங்காய், வெங்காயம், மிளகு, சீரகம், சோம்பு, உப்பு, தனி மிளகாத்தூள், இஞ்சி, பூண்டு, இவ்வளோதாங்க. மிளகு முழுசாக இருந்தால் முழுசாக போட்டுக்கோங்க. என்கிட்ட மிளகு இல்லை, அதனால் மிளகு தூள் போட்டுக்கிட்டேன். இதோட கொஞ்சம் கறி மசாலா தூளும் போட்டு பண்ணிக்கோங்க. நான் போட்டேன், அதை சொல்ல மறந்துட்டேன். இதை அப்படியே ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இதை நல்லா அந்த பேஸ்ட்டு டைரெக்டாக குக்கரில் அந்த மசாலாவை போட்டு, என்னோட பச்சை வாடை அடிக்கும் அப்போலாம் தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. அல்டிமேட்டாக இருக்கும், சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இது எல்லாமே என்னோடய ஓன் ரெசிபீஸ் தாங்க. நானே கற்றுக்கிட்டது, நானே பண்ணி ஒவ்வொன்றா பண்ணி பார்த்து பண்ணுறதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ தேவையான மிக்சியில் கழுவுன தண்ணியை தூக்கி ஊற்றிட்டு 2 பிரியாணி இலை, அதாவது ஒரு பிரியாணி இலை பெருசாக இருக்கிறத 2ஆக பிச்சு போட்டிருக்கேன். அப்புறம் தேவையான நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டேன். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் மட்டும் விட்டுக்கிட்டு நல்லா என்ன செய்யணும், கலக்கி விடணும். இந்த மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். சப்போர்ட் பண்ணுறீங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் எனர்ஜி பூஸ்டராக இருக்கும். 1500 வாட்ச் ஹவர்ஸ் போயிடுச்சு, திருப்பி ரீயூனியன் பண்ணியிருக்கேன். திருப்பி சொல்கிறேன், நினைக்காதீங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. திருப்பி மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு 3 விசில் விட்டு அந்த விசில் எடுத்து முடித்து வந்தோடனே பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்குங்க. கிரேவி பதத்தில் நம்ம ஹோட்டல் ஸ்டைல் அப்படியே இருக்கும். கொத்தமல்லி மட்டும் தூவி நிறைய அப்படியே கிண்டிக்கோங்க. எனக்கு இந்த பதம் வேணும், சோத்தில் பூட்டி சாப்பிட்ற மாதிரி. உங்களுக்கு இல்லைன்னா ட்ரையாக வேணும்னா வடச்சட்டியில் போட்டு நல்லா சுருள கிண்டுங்க, சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். மறுபடியும் இந்த மாதிரி பாருங்கள், எவ்வளோ கெட்டி பதத்தில் இருக்கா, சூப்பராக இருக்கும். சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ண கண்டிப்பாக மறந்துடாதீங்க. கண்டிப்பாக மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.